Hi guys, welcome back to Sahana lifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நார்மல் மிரர் ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மிரர் ஒர்க்குக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணலைன்னா கார்ட்ஸில் கொடுக்குற செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் மிரர் ஒர்க்கில் எப்படியெல்லாம் நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான். த்ரெட் ஒர்க் ப்ளஸ் பீட் ஒர்க். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு த்ரெட் ஒர்க் நான் வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். அதாவது என்னென்னா நான் மிரரை வந்து ஜஸ்ட் டைமண்ட் ஸ்கொயர் மிரரை வந்து டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி நான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் லெஃப்ட் டு ரைட் போகிற இடத்துல சின்ன லாக் ஸ்டிச், அப்புறம் ரைட் டு லெஃப்ட் வர இடத்துல சின்ன லாக் ஸ்டிச், இது மாதிரியே போட்டு நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் மிரர் ஒர்க் வந்து பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா நார்மல் டிசைன் ஒர்க் பண்ணுறாங்க, ஆனால் அந்த எட்ஜஸ்லாம் கவர் ஆக மாட்டேங்குது. நாம் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போடுறதே எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த எட்ஜஸை கவர் பண்ணுறதுக்காக தான். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரா எட்ஜஸை விட்டுறாங்க. அப்படி விடக்கூடாது. அப்படி விட்டால் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். எந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைனில் விட்டுக்கலாம், பட் கம்ப்ளீட்டாக அப்படி நம்ம வந்து விடக்கூடாது. நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த எட்ஜஸை வந்து ரா எட்ஜஸை வந்து நீங்கள் கவர் பண்ணி மூடுறதுக்காக தான் ஒரு பீட் ஒர்க்கோ இல்லை வந்து ஒரு சில்க் த்ரெட் ஒர்க்கோ நீங்கள் பண்ணுறீங்க. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் பீட் ஒர்க் தான் நான் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு இதை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டனால இதை வந்து கம்ப்ளீட்டாக எடுக்க முடியல இந்த வீடியோனால். ஸோ இதில் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, கண்டிப்பாக அந்த டவுட்ஸை நான் வந்து கிளியர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கொஞ்சம் பாஸ்ட்ல எடுத்த வீடியோ, ஸோ அதனால் இதோட கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ் மட்டும் என்கிட்ட மிஸ் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்து போடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவுமே நான் வந்து சில்க் த்ரெட்டை வச்சு தான் கவர் பண்ணியிருக்கேன். சில்க் த்ரெட் பிங்க் கலர் சில்க் த்ரெட்டை வச்சு தான் நான் இதில் வந்து ஃபுல்லாகவுமே கவர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமே நீங்கள் எந்த சைடு லெஃப்ட் டு ரைட் டு லெஃப்ட் எங்கே கொண்டு போனாலுமே அந்த இடத்துல ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் நீங்கள் முன்னாடியே போட்டிருக்க த்ரெட்டு வந்து திருப்பி அந்த சைடு ஆப்போசிட் சைடு வந்து வராமல் இருக்கும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அது ஒரு நீட் ஃபினிஷிங்காகவே இருக்காது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து த்ரெட் ஒர்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஏதாவது வந்து பீட் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் கூட இதில் பீட் ஒர்க்கை கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து மிரரில் சைஸஸுமே இருக்கும். சைஸஸுமே நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்குமோ அதுமாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஜஸ்ட் வந்து ரவுண்ட் மிரர் வந்து செட் பண்ணிட்டு பீட் ஒர்க் பண்ணுறதா நான் ஒரு ஐடியா வச்சுருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பீட் ஒர்க் பண்ணுறதுக்காக ஆன்டிக் பீடில் வந்து 4 mm பீட் எடுத்திருக்கேன். 4 mm பீடில் வந்து ஜஸ்ட்டு நான் வந்து அதில் வந்து சுற்றி ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்க்கிள் மாதிரி போட்டு கவர் பண்ணிக்கிறேன். நம்ம எப்பொழுதுமே இப்படி தான் ஒரு சர்க்கிள் டிசைன் நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் மற்ற ஒரு ஸ்ட்ரைட்டாக போகிற டிசைனுக்கு கூட ரெண்டு பீடாக விட்டு கூட நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் வந்து போடலாம். பட் ஒரு கர்வியாக இருக்கக்கூடிய டிசைன்ஸ்க்கு இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு நீங்கள் வந்து பீடு போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பீடாக தான் இன்சர்ட் பண்ணணும். எதனால அப்படின்னா ஒரு சர்க்கிள் அப்படின்றப்போ அது வந்து கொஞ்சம் கர்வ் ஆகி தான் அது ஒரு சர்க்கிளாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒவ்வொன்றுத்துக்குமே ஷேப் இருக்கும். அதனால தான் நான் உங்களை வந்து தனித்தனியாக ஒவ்வொரு பீடுக்குமே நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் வந்து போடுங்க. செயின் ஸ்டிச் போடும்போது பீடுக்கு வந்து ஸ்பேஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதையுமே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். பீடுக்கு பக்கத்தில் வந்து செயின் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து வராமல் அப்படியே கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி நீட்டாக இருக்கும் இந்த இது வந்து உங்களுக்கு. ஸோ அதையுமே வந்து இந்த மாதிரி மிரர் ஒர்க் வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து இந்த ரா எட்ஜஸ் தான். ஸோ இந்த ரா எட்ஜஸை மறைக்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். அது சில்க் த்ரெட்லேயா இருக்கட்டும் பீட்லேயா இருக்கட்டும் என்ன வேணாலும் பண்ணலாம். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ரவுண்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த 2 பீடுக்கு நடுவுலேருந்து எடுத்து நான் ஒரு 3 mm பீடு 2 mm பீடு அப்படி வச்சு நான் வந்து ஜஸ்ட் பீட் நாட் போட்டு நான் வந்து அதாவது 2 பீடுக்கு நடுவில் எடுத்து ஃபுல்லாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இதோட அவுட்லுக் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதோட அவுட்லுக் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஆக்சுவலாக நான் இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த டிசைன் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்லாவே அவுட்புட் வந்துருந்துச்சு. உங்களுக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இப்போ சொல்லிக் கொடுத்த ரெண்டுத்துலேயுமே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.